எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கியது. பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க 3000 பேருக்கு அழைப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை. தமிழக அரசியல் மட்டுமல்லாது இந்திய அரசியலிலும் சிறப்பாக பணியாற்றியவர் என தமிழக அரசு புகழாரம். தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு. 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிப்பு. தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏரல் பாலத்தில் போக்குவரத்து தடை. பாலத்திற்கு மேல் வெள்ளம் செல்வதால் 3வது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றுப் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ துணியில் துவைக்கவோ ஆடு மாடுகள் குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தின் தக் மாகாணம் உம்பாங் நகரில் நடைபெற்ற திருவிழாவில் குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 7 பயிற்சிகள் விரைவில் தொடக்கப்படும். உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று 3வது நாளாக தொடரும் மழை. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததுடன் பல இடங்களில் பாலங்கள் நீரில் மூழ்கின. பெங்களூரில் இன்று நடைபெறுகிறது 2025ஆம் ஆண்டுக்கான மகளிர் IPL ஏலம். இந்திய நேரப்படி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் சதம். இந்தியாவுக்கு எதிராக ரன்களை குவித்து வருவதால் திணறும் வீரர்கள்